ஏன்னா நிறைய பேர் நான் அந்த லேகியம் சாப்பிட்டேன், இந்த மருத்துவரை பார்த்தேன், இந்த மாத்திரை சாப்பிட்டேன், எனக்கு எதுவுமே யூஸ் ஆகல சார் அப்படின்பாங்க. பொதுவா இன்றைக்கு 4 வகையான சிரமங்களோடு நம்ம போராடுறோம். ஒண்ணு உடல் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு. உடம்புல சர்க்கரை நோய் இருக்கு, இதய நோய் இருக்கு, கொழுப்பு சத்துக்களுடைய தன்மை இருக்கு, விபத்து ஏற்பட்டது, காயங்கள் ஏற்பட்டது, தொற்று ஏற்பட்டது, இதனால ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு உடல் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு. ரெண்டாவது மனம் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு. மன அழுத்தம் ஏற்படுது, மனைவி மேல விருப்பம் இல்லை, மற்ற பெண்களை பார்த்தால் விரைப்புத்தன்மை ஏற்படுது, எனக்கு மனைவி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே போல இன்றைக்கு மன அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அல்லது வேறு ஏதேனும் நோய்க்கான, குறிப்பாக மனம் சார்ந்த நோய்க்காக, பதட்டம் சார்ந்த நோய்களுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அதனால் ஏற்படுகின்ற சிரமத்தால் அவதிப்படுபவர்கள். ஒன்று உடல் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு, இரண்டாவது மனம் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு, மூன்றாவது இன்றைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்த தப்புன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய சமூகமாகத்தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கோம். குடும்பங்கள்ல குழந்தை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் போடக்கூடிய உடைகளை பற்றி இன்றைக்கு ஒரு நல்ல விவாதம் நடப்பதற்கு எத்தனை குடும்பத்தை நம்ம தயாரா இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு எடுக்கக்கூடிய உடையையும் ஒரு பெண் குழந்தைக்கு எடுக்கக்கூடிய உடையையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசத்தோடு நமக்கு அணுகிறோம். கலாச்சார ரீதியாக சொல்லல, இன்றைக்கு ஒரு ஓப்பன்னஸோட ஒரு உடை சார்ந்த விஷயத்தையே பேசுவதற்கு நம்முடைய குடும்பம் தயாராக இல்லைன்னா பாலியல் ரீதியான சிரமங்களை நம்ம எப்படி அணுகும்? செக்ஸ்னாலே தப்பு, தாம்பத்தியம்னாலே தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைக்கிறதுனால உளவியல் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடோடு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்கும்.